மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னடா லைவ் வரேன்னு சொல்லிட்டு ரெக்கார்டில் வந்திருக்கிறேன் அப்படின்னு தேடாதீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ப்ரீமியர் செஷனாக தான் போக போகுது. ஸோ மைக் வந்து கிடைக்கல. ஸோ அதுபோ என்னோட பேடு வந்து அந்த பென் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு நியூஸஸ் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் எப்படி வச்சு மார்க் பண்ண முடியும் உங்களுக்கு மார்க் பண்ணி தான் காமிச்சிருவேன். ஸோ அதற்கு மேலே ஸோ உங்களுக்கே கழுத்தில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா, ப்ளூடூத்தை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்னமோ உள்ள போட்டுக்கணும், கண்ணை தூக்கிடுவோம். ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ சில கேட்டல் பண்ணக்கூடாது. ஸோ நான் பேசுறது தெளிவாக கேட்குது தானே? ஸோ எக்கோ அடிக்கிற அளவுக்கு கேட்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ போயிடலாமே. ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் கோர்ஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுது அப்படின்னா ஸோ CWJ40 அப்படின்ற என்னடா இதில் எழுத முடியாது. எஸ், ஸோ இதில் எழுத முடியல, சாரி. ஸோ CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ CWJ40 கோடு யூஸ் பண்ணினா ஸோ ஆஃபர் முடிஞ்சிருமையா. ஸோ கோடு எக்ஸ்பயர் ஆகாமல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்குது இந்த கோடை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு CWJல வந்து இந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த கோடு எக்ஸ்பயர் ஆகலை, ஆஃபர் விழுந்துச்சுன்னா உடனே பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆஃபர் முடிஞ்சிடும் மேக்ஸிமமாக. ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிசோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா நம்ம டீமையோ என்னையோ ஜாக்கின் சாரையோ யாராலும் எப்போனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெலிகிராமில் மேக்ஸிமம் நம்பர் வச்சிருப்பீங்க. ஸோ கான்டாக்டே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எஸ். ஸோ போயிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜூலை 25 2025 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்க்க போறோம். ஸோ 24 நிக்கிதா. ஸோ 25 நியூஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது? இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள் என்ன இருக்கு? எஸ், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜுடிஷியல் வெல்பீயிங். ஜூலை 25 ஜூலை 25 இன்டர்நேஷனல் டே ஃபார் ஜுடிஷியல் வெல்பீயிங் அப்படின்ற டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. UN அப்சர்வ் பண்றாங்க 2025 இருந்து. சரியா? ஸோ இந்த டேக்கு வந்து ஒரு தீம் ஒன்று செட் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஜுடிஷியல் வெல்பீயிங் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் கம்யூனிட்டி வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு தீமும் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த டே எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த ஜுடிஷியல் வெல்பீயிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஜுடிஷியரியா ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஜட்ஜு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஸோ அவருக்கு மென்டலாகவும் எமோஷனாகவும் பிசிக்கலாகவும் ஹெல்த்தை வந்து பக்காவா வச்சுக்கணும் அப்படின்றது அவருக்கான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அவர் தான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அவரோட மென்டல் ப்ரெஷரையோ அவரோட எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் இம்பேலன்சஸையோ இல்லை பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸையோ வந்து அவர் ஜட்ஜு வந்து அவரோட வேலையில காட்ட முடியாது. ஸோ அதனால வந்து அது இன்னொருத்தரோட வாழ்க்கையவே அது பாதிக்கிற அளவுக்கு போயிடும். ஸோ அதனால அவங்க அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெகனேஷனுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து கரெக்டா எந்த ஒரு பாகுபாடு எந்த ஒரு தடை எதுவுமே இல்லாம அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத அந்த ஜுடிஷியல் வெல்பீயிங். ஸோ அதற்கான ஒரு ரெகனேஷனாக தான் இந்த டே வந்து ஜூலை 25 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் என்வரான்மெண்ட்டாக அது கிரியேட் ஆகும். ஜுடிஷியல் டைமிங்கிறது வந்து ஜட்ஜிங் டைமிங்கிறதான் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷராக கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப காமாகவும் கரெக்டாக எமோஷனலாகவும் மென்டலாகவும் வீக்காக இல்லாமல் ஆக்டிவாக அவங்க வந்து இப்போ செயல்பட்டால் மட்டுமே ஸோ இந்த ஜுடிஷியல் வெல்பீயிங் வந்து காப்பாற்றப்படும். ஸோ அதற்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஜூலை 25 அப்சர்வ் பண்ணுறவங்க யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் US, ஃபவுண்டட் 1945. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி சாரி நம்ம நேற்று பார்த்தது என்ன பார்த்தோம்? ஸோ நேஷனல் பிராட்காஸ்டிங் டே ஜூலை 23 அது ரைட்டு. ஸோ 24 ஒன்று பார்த்தோம், அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ என்ன பார்த்தோம்? ஜூலை 24 அப்படின்னா என்ன? இன்கம் டேக்ஸ் டே. எஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் கட்டணும்னா நீங்க 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். க்ளூ ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அதே மாதிரி இதற்கு என்ன க்ளூ அப்படின்னா ஸோ வேர்ல்டுலேயே வந்து எப்படி சொல்றது, வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப கம்மியான ஏஜ்ல ஜட்ஜ் ஆனது யாரு? ஜுடிஷியல் பொறுப்புக்கு வந்தது யாரு? எத்தனை வயசுல வந்தாங்க அப்படின்னா 25 வயசு. சரியா? ரொம்ப கம்மியான ஏஜ்ல ஜுடிஷியலா ஆனவங்க எந்த வயசு அப்படின்னா 25 வயசுல வந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் ஆயிட்டாங்க. அப்படி ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஆக முடியாது. இருந்தாலும் சும்மா க்ளூக்கா சரியா, ரொம்ப கம்மியான வயசுல ஜட்ஜ் ஆக முடியும்னா அது எந்த லிமிட் அப்படின்னா 25 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். வேர்ல்ட் ட்ரோனிங் ப்ரிவென்ஷன் டே ஜூலை 25. அதே மாதிரி வேர்ல்ட் ட்ரோனிங் ப்ரிவென்ஷன் டே வந்து ஜூலை 25 தான் UN 2021 இருந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த ட்ரோனிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஏதாவது எப்படி சொல்றது, ப்ரிவென்டபுளா இருக்க ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ தான் இந்த ட்ரோனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் வந்து நெக்லெக்ட் பண்ணப்படுற ஒரு விஷயம். சரியா? ஸோ இந்த ட்ரோனிங் மூலமாக மூழ்கு தண்ணியில போறப்பயோ இல்லை ஷிப்ல பயணம் பண்றப்பயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல வந்து லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல நிறைய இண்டிவிஜுவல் சில்ட்ரன்ஸ் அடலசன்ஸ்லாம் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,36,000 பேர் வந்து இதனால மட்டும் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும், அதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரோனிங்கிற விஷயத்தை வந்து நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தினம் தான் ட்ரோனிங் ப்ரிவென்ஷன் டே ஜூலை 25. இதையும் UN அப்சர்வ் பண்றாங்க. யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் US, ஃபவுண்டட் 1945. சரியா? எஸ். ஸோ சவுண்ட் கேக்குதான், நான் வேற செக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கன் டிசென்ட், அதாவது வந்து
ஸோ ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இதே மாதிரி ஜூலை 25 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பிரிக்கன் ஹெரிட்டேஜை சார்ந்த பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும், உமன் அண்ட் கேர்ள்ஸ், சரியா, 2 பேருக்குமான ஒரு இன்டர்நேஷனல் டே வந்து ஜூலை 25 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் ஹெரிட்டேஜ்ல இருந்து வந்த இண்டிஜினியஸா ஆப்பிரிக்கனா இருந்து வந்த ஸோ பெண்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், டிக்னிட்டி, அவங்களோட லீடர்ஷிப்லாம் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ அவங்கள வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு தினமாக தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் அண்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கன் டிசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து ஜூலை 25 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இது 3க்கும் சேர்த்து ஒரு குழு வச்சுக்கலாமா? ஸோ எப்பயுமே வந்து நான் சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரி 25 வயசுல ஜட்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ அது யார் ஆனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்பிரிக்கன் பெண்மணி தான் ஆனாங்க. ஸோ 25 வயசுல ஒரு ஆப்பிரிக்கன் பெண்மணி எப்படி சொல்றது, தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சு படிச்சு ஜட்ஜ் ஆயிட்டாங்க அப்படி. 25 மதிப்பிடத்தக்க ஒரு ஆப்பிரிக்கன் பெண்மணி தண்ணிக்குள்ள முங்கி மூச்சு பிடிச்சு படிச்சு ஜட்ஜ் ஆயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குழு வச்சுக்கலாம்ல, ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூஸால இது ஒரு டேகா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 வயது மதிப்புமிக்க ஒரு ஆப்பிரிக்கன் பெண்மணி ஸோ தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சு படிச்சு ஜட்ஜ் ஆயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. சமிட். Troy hosts joint regulators committee meeting to tackle spam and cyber fraud. அதாவது வந்து நம்ம ட்ராய் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப் ரெகுலேட்டர்ஸோட ஒரு மீட்டிங் வந்து அரெக்ட் பண்ணுங்க. சரியா? கமிட்டி ஆஃப் ரெகுலேட்டர், ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க நியூ டெல்லியில. ஸோ இதுல வந்து யாரெல்லாம் இருந்திருக்கா ரெப்ரஸன்டேட்டிவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆர்பிஐல இருந்து ஒரு ஆள் இருக்கு, ஆர்பிஐக்கு ஆர்பிஐ வந்து ரெப்ரஸன்டேட்டிவா இருந்திருக்காங்க, செபி இருந்திருக்காங்க, ஐஆர்டிஏ, பிஎஃப்ஆர்டிஏ, மைட்டி மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், என்பிசி. ஸோ எல்லாரும் வந்து இதுல ரெப்ரஸன்டேட்டிவா கலந்துருக்காங்க. எதற்காக இந்த மீட்டிங் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ இந்த கால் மூலமாகவோ இந்த டெலிகாம் மூலமாகவோ பரவுற இந்த சைபர் ஃப்ராடு, ஸ்பேம், டெலிகாம் மிஸ்யூஸ் இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங். சரியா? ஸோ அதை எதிர்த்து ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங். ஸோ இமீடியட்டா இப்போ இந்த மீட்டிங் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அர்ஜென்ட் டிரான்சிஷன் டு த 1600 சீரிஸ். அதாவது வந்து முன்னாடிலாம் வந்து இந்த ரெகுலேட்டர்ஸ்க்கு வந்து கால் வந்துச்சு, நம்மளுக்கு கால் வந்துச்சுன்னா 1800 வரும், இல்லை 1400 வரும். ஸோ இப்போ வந்து அதை வந்து 1600 சீரிஸ்க்கு மாற்ற போறாங்க. ஸோ அப்படி மாத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் கால்ஸா இருக்கும். ஸோ அது வந்து டிரான்சாக்ஷன் இருக்கும், இல்லை சர்வீஸ் காலாகவும் இருக்கும், இல்லை பேங்கிங்ல இருந்து நீங்க சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு காலா இருக்கணும், இல்லை ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கான ஒரு காலா இருக்கும், இல்லை இன்சூரன்ஸ் செக்டார்ஸ்க்கான ஒரு சர்வீஸ் காலா இருக்கலாம். அந்த மாதிரி கால்களுக்கு மட்டும் அபிஷியலான காலா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 1600 சீரிஸோட தான் நீங்க கால் பண்ணணும். ஸோ அப்படி வர கால்ஸ்ல இருந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ், ஏன்னா அது வந்து ரெக்கார்டட் கால்ஸ். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேம்லாம் வந்து குறையும் அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவையும் எடுத்திருக்காங்க இந்த மீட்டிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் கன்சென்ட் அக்விசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் ப்ராஜெக்டும் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கமர்ஷியல் கம்யூனிகேஷன் வந்து கன்சியூமரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி அன்வெரிஃபைபிள் ஆஃப்லைன் கன்சென்ட்ல இருந்து யாரும் வந்து உள்ள வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ப்ராஜெக்டும் பண்ண போறாங்க. இந்த மீட்டிங்ல அதற்கான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணது ட்ராயோட சேர்மன் அனில்குமார் லஹோட்டி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 2019. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம வார்ஷிப் பியூரோ ஆஃப் எஸ், ஸோ வார்ஷிப் பியூரோ இந்தியன் நேவி, ஐயோ இல்லப்பா நியூஸ் ஒன்று மாறி போச்சு, வேற ஒன்று இல்லை, கரெக்ட் தான், சாரி. ஸோ ஷிப் பில்டிங்க்கு ஒரு 1 டே செமினார் நடத்தினாங்க இந்தியன் நேவியோட வார்ஷிப் டிசைன் பியூரோ. சரியா? வார்ஷிப் டிசைன் பியூரோ வந்து இந்தியன் நேவி கீழே செயல்படுறவங்க, அவங்க ஷிப் பில்டிங் செமினார் சொல்லி ஒரு 1 டே செமினார் ஒன்று நடத்தினாங்க. அதற்கு பேரு நேஷன் பில்டிங் த்ரூ ஷிப் பில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சு இந்த செமினார் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டது. ரைட்? எஸ். நெக்ஸ்ட், டிஃபென்ஸ். என்னது? ஜிஎஸ்எல் லான்ச்சஸ் இண்டிஜினியஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் சமுத்ரா பாச்சத். சரியா? ஸோ சமுத்ரா பாச்செட் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிஜினியஸாக ரெடி பண்ணப்பட்ட, இந்தியாவில் ரெடி பண்ணப்பட்ட பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. இது வந்து 2வது ஷிப்பு. இதாவது மேக் பண்ணி தரோம்னு சொல்லி ஜிஎஸ்எல் போட்டது இல்லை. 2வது ஷிப்பு, லாஸ்ட் ஷிப்பும் இதுதான். சரியா? ஸோ அந்த வெசலும் இதுதான். ஸோ ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். யாருக்கு? இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு. எங்க கொடுத்துருக்காங்க? கோவால ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல முக்காவது 72% வந்து இண்டிஜினியஸ் கண்டென்ட் தான் இதுல வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ நேஷனல் லெவல் கெபாசிட்டி பில்டிங்காகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இது பண்ணியிருக்கோம். ஸோ லோக்கல் இண்டஸ்ட்ரியை நாங்கள் இன்வால்வ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 72% ஆஃப் இண்டிஜினியஸ் கண்டென்ட் இந்த ஷிப்ல இருக்கு. ஸோ முழுக்க 72% இந்தியாவில் மேக் பண்ணப்பட்ட ஒரு ஷிப். ரைட்டா? ரைட்டு. ஸோ இது வந்து முக்கியமா இது எதுக்காகலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த குயிக் அண்ட் எஃபெக்டிவ் ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸுக்கு வந்து இந்த ஷிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லென்த் வந்து 114.5 மீட்டர், பெர்த் வந்து 16.5 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் 4700 டன் லோடு ஏற்றிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட க்ரூ மெம்பர்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 14 ஆஃபீஸர்ஸ், 115 sailors இந்த வெசல்ல இருப்பாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல்ல.
ஸோ இது வந்து முக்கியமா வந்து டூ சைட் ஸ்வீப்பிங் ஆர்ம்ஸோட இருக்கும். அதாவது ரெண்டு சைடு வந்து இந்த ஆயில்ஸ் எல்லாம் கொட்டிச்சுன்னா ஸோ அது ரெண்டு சைடும் அப்படியே அந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா எடுத்து ஸோ அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ரேடார் சிஸ்டம் வந்து இதுல இருக்கும். ஸோ ஆயில்ஸ் லீக் எங்கேயா கொட்டிட்டுனா அந்த ரேடார் மூலமா அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து எங்கேயுமே போய் விஸ்காசிட்டிஸும் ஆகாம வந்து இது ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பம்ப் கண்டெய்ன்மெண்ட் வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து பம்ப் பண்ணியும் எடுத்துரும். அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அந்த ஷிப்புக்கு. ஸோ அதான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல்னு சொல்லி ஒரு வெசல் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதோட பேரு சமுத்ரா ப்ராஜெக்ட். ரைட்டா? ரைட்டு. கொண்டு வந்தவங்க ஜிஎஸ்எல். ஸோ ரெடி பண்ணவங்க ஜிஎஸ்எலோட சிஎம்டி பிரஜேஷ் குமார் உபதே. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1895. ரைட்? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கீழ் லைன் செரிமனி ஒன்று நடந்துச்சு. எதற்கு? யார்ட் 16-401க்கு கீழ் லைன் செரிமனி நடந்துச்சு. ஸோ அது எந்த ஷிப்புக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் யார்ட் 16-401க்கு தான் வந்து கீழ் லைன் செரிமனி வந்து நடத்தினாங்க. யாருக்காக ஷிப் ரெடி பண்ணப்பட்டது? இதுவும் வந்து ஐசிசிக்கு, அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக ரெடி பண்ணப்பட்ட ஷிப் தான். பட் இது ரெடி பண்ணி கொடுத்தவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், மும்பைல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இது வந்து ஜிஎஸ்எல், அது வந்து மேசகான். சரியா? எஸ், மறந்துடக்கூடாது, எதையும் மிஸ் மேட்ச் பண்ணிக்கிறாதீங்க. நெக்ஸ்ட் அவார்ட். ஸோ இது வந்து ஒரு புது விதமான அவார்டு தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஹானி ஷா அப்படின்றவர் வந்து முதல் இந்தியன் இந்த அவார்டை வாங்குறாங்க. என்ன வாங்குறீங்கன்னா பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எஃப்ஐஎஸ்எம் வந்து அவங்களோட 25ஆவது வருஷத்துக்கு இந்த அவார்டை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை வாங்குற முதல் இந்தியன் இவங்க தான். சரியா? சுஹானி ஷா தான் முதல் இந்தியன். ஸோ வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ரெனவுண்ட் மென்டலிஸ்ட். ஸோ மென்டலிஸ்டா வந்து இந்த மென்டல் ப்ராப்ளம் சைக்காட்ரிஸ்ட் மாதிரி மென்டலிஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் சரி பண்றவங்க. ஸோ அவங்க தான் இந்த சுஹானி ஷா. ஸோ அவங்க தான் வந்து பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர் 2025 அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி சொசைட்டிஸ் மெஜிக்கிஸ், எஃப்ஐஎஸ்எம். ஸோ அதை ஃபுல் ஃபார்ம் அதுதான். அது வந்து அந்த அவங்க ஊர் லாங்குவேஜ் இருக்காங்க, நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ எஃப்ஐஎஸ்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல இந்த பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர் 2025 அப்படின்ற அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியா சேர்ந்த சுஹானி ஷா, ராஜஸ்தான் சேர்ந்த பெண்மணி. சரியா? ஸோ இது வந்து மெஜிஷியனுக்கு வந்து ஒரு ஆஸ்கார் மாதிரி கருதப்படுற ஒரு அவார்டு. இந்த அவார்டு தான் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப பெரிய கேட்டகரி தான், பெரிய விஷயம் தானே. ஸோ இவங்க எந்த கேட்டகரியில வாங்கினாங்க அப்படின்னு இது 3 கேட்டகரி இருக்கு. ஸ்டேஜ் மேஜிக், க்ளோஸ் அப் மேஜிக் அண்ட் ஆன்லைன் மேஜிக். ஸோ மேஜிக் ஸ்டேஜ்ல மேஜிக் பெர்ஃபார்ம் பண்றது. க்ளோஸ் அப் மேஜிக் தான் இங்க பாருங்க, இப்போ என் கையில் 5 விரல் இருக்கு, இப்படி பண்ணா 4 விரலா மாறிடுச்சு, இப்படி பண்ணா 3 விரலா மாறிடுச்சு, ஆனா 2 தான் இருக்கு அப்படின்னு பண்ணுவாங்களா, அதான் க்ளோஸ் அப் மேஜிக். சரியா? அப்பெல்லாம் மாறாது யாருக்கும், சும்மா நான் சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஆன்லைன் மேஜிக். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. அதுல ஆன்லைன் மேஜிக் கேட்டகரியில இந்த பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர் 2025 அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காங்க சுஹானி ஷா. ரைட்? ரைட்டு. ஸோ இவங்களோட முக்கியமா இவங்க வந்து முதல்ல 6 வயசுலேயே வந்து மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் ஃபார்மல் ஸ்கூலிங் வந்து 7 வயசுல நிப்பாட்டாங்க. ஸோ 6 வயசுக்கு மேஜிக் பண்ண ஆரம்பிச்சு ஃபார்மல் ஸ்கூலிங் தான் நிப்பாட்டிருக்காங்க. சரியா? படிக்காம இருந்தால் அவார்டு வாங்கிடுறாங்க சார், அதான் பெரிய விஷயம். அது விஷயம் கிடையாது. ஃபார்மல் ஸ்கூலிங் நிப்பாட்டிட்டு ஸோ அவங்க வந்து கரஸ்ல இல்லை இந்த மாதிரி டியூட்டோரியல் இந்த மாதிரி எடுத்து அவங்க படிச்சிருக்காங்க. சரியா? அப்படி படிச்சாதான் வந்து இவங்களுக்கு அவங்க வந்து ஒரு மென்டலிஸ்ட் அப்படின்றப்ப அவங்க படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. படிக்காம யாரும் மென்டலிஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? சும்மா பேராக நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் அதனால நான் செய்வேன் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அவங்களும் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவங்களோட பேஷனுக்காக அதையும் பண்ணி இதையும் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இவங்க வந்து எப்படி சொல்றது, உங்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜி, ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஹியூமன் பிஹேவியர். ஸோ இதுல வந்து ரொம்ப யூனிக் பிளண்டா ஸ்பெஷலா இருப்பாங்க இவங்க. பட் இவங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. சரியா? சுஹானி ஷா. ஸோ பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ எஸ். ஐயோ, இவர் பேர் வந்து ஜான் பிரஜேஷ் குமார் இருப்பாரு. ஸோ இவர் பேர் வந்து ஜான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த எஃப்ஐஎஸ்எம்மோட ஹெட் பேர் வந்து ஜான் லியூ டே அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும். ஸோ அதை பார்த்து வச்சிருந்தேன், அதை டைப் பண்ண மறந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை, டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம சுரானிஸ் ஸ்காட்டிஷ் ஆத்தர் லேலா அபுலேலா. ஸோ அவங்க வந்து பெண் என்டர்பிரைஸை வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பெண்கள், முஸ்லீம் பெண்கள் வந்து எந்த மாதிரி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த புக்கில் இருந்தவங்க தான் சுடானிஸ் ஸ்காட்டிஷ் ஆத்தர் லேலா அபுலேலா. சரியா? லேலா அபுலேலா அவங்க வந்து அந்த புக்குக்காக அவங்க வந்து அவங்களோட ரைட்டிங்காக பெண் என்டர்பிரைஸை வாங்கியிருந்தாங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ இந்த அந்த பேர் மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தே சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஏன்னா பேர் தெரியல, எனக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்னடா அது என்னடா பேருன்னு எனக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அதையும் பார்த்துருமே. பார்த்துட்டு எடுத்தா வேலை முடியும். ஒரே நிமிஷம், அந்த பேர் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். நான் என்ன சார் ஃபோனில் செக் பண்ணுறீங்களா அப்படின்னா நான் மேஜிக் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அது உங்களுக்கு தெரியாது. மேஜிக் வந்து சாதாரண கண்ணில் பார்த்தா தெரியாது, மாயக்கண்ணில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ அதோட ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ இந்த காணுமே, ஹெட்டையே காணுமா அப்படின்றீங்களா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். எஸ்,
ஐயோ பேர் வரல. எஸ், ஒரே நிமிஷம் இருங்க. சாரி மக்கள், எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சோன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏதோ மன்னிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் சொன்னதில் எனக்கு கான்ஃபரன்ஸில் ஜானுன்னு வரும்னு சொன்னேன்ல, அது பேர் ஜானுன்னு வராது இல்லையா? என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் மேட்ச். எப்படி ஆண்ட்ரியா போயோனி அவங்க பேர் எப்படி மாத்தினேன் பார்த்தீங்களா? பிரசிடென்ட். சரியா? ஆண்ட்ரியா போயோனி பிரசிடென்ட் அவங்க பேர். ரைட்டா? ரைட். ஸோ கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது சின்ன மிஸ்டேக் விட்டுருப்பேன், மன்னிச்சு. இந்த டைப்பிங் மிஸ்டேக் ஆச்சு, வேற ஒன்று பேர் எடுத்து வச்சிருந்தேன், இதில் ஆட் பண்ண மறந்து. ஸோ இந்தியாவோட பாஸ்போர்ட் ரேங்கிங் வந்து இன்னொரு விஷயம், இண்டெக்ஸ்ல வந்து இன்னொரு விஷயம் ரேங்கிங்ல. ஸோ இந்தியாவோட பாஸ்போர்ட் ரேங்கிங் வந்து 85வது இடத்துல இருந்த இந்தியா டபார்னு ஒரே ஜம்ப்ல 77 இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ல 2025 ரிப்போர்ட்ல இந்தியா வந்து போன ரிப்போர்ட்ல வந்து 85 இடத்துல இருந்தவங்க இப்போ அவங்களோட எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்தியா வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இடம் முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை 7 இடம் 8 இடம் முன்னேறி வந்து 85ல இருந்து 77 இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்தியா. ரைட் ரைட். ஸோ இது வந்து இந்த ஹென்லி பாஸ்போர்ட்னா ஸோ ஒரு கண்ட்ரில வந்து இந்த பாஸ்போர்ட் வந்து எத்தனை அந்த பாஸ்போர்ட் வச்சிருந்தா எத்தனை கண்ட்ரி வந்து விசா ஃப்ரீயோ இல்லை விசா ஆன் அரைவல் அக்சஸ்லயோ வந்து போகலாம் அப்படின்றதுல தான் இந்த ரேங்கிங் பண்ணுவாங்க. இல்லை இந்தியா பாஸ்போர்ட் வச்சிங்கன்னா 59 கண்ட்ரிஸ்க்கு போகலாம். சரியா? ஸோ இந்தியா வந்து இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸை பண்ணி டெவலப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட் ரைட்டே. ஸோ டாப்ல யாரு அப்படின்னா சிங்கப்பூர் 193 கண்ட்ரிஸ்க்கு போகலாம். விசாவே இல்லாம 193 கண்ட்ரி போகலாம் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜப்பான், சவுத் கொரியா 190. ஸோ ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின் அவங்க வந்து 189. சாரி. ஸோ ஆஸ்திரியா, ஸ்வீடன், போர்ச்சுகல், நெதர்லாண்ட்ஸ் வந்து 188. நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, கிரீஸ் 187. டாப் 5ல வந்தாங்க. டாப்ல இருக்கவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் 193. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா? சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் தான் வந்து குளோபல் லெவல்ல, அதாவது வேர்ல்ட்ஸ் டாப் 10 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் லிஸ்ட்ல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லிஸ்ட்ல வந்து 9வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணவங்க டிராவல் பிளஸ் லெஷர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அவார்ட்ஸ் அப்படின்ற அவார்ட் கேட்டகரியில டாப் 10க்குள்ள இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரே ஒரு இந்தியன் ஏர்போர்ட் இருக்கு 9வது இடத்துல. அது நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் ஒரே ஏர்போர்ட். சரியா? பெஸ்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிராவல் பிளஸ் வேர்ல்ட் பெஸ்ட் அவார்ட்ஸ் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த ரேங்கிங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுல டாப்ல இருக்கு வந்து இஸ்தான்புல்ல இருக்க ஒரு ஏர்போர்ட். சரியா? எஸ். நெக்ஸ்ட் பேங்க். Equitas SFB unveils FCNRB deposits and Explorer savings account. அதாவது வந்து நம்ம Equitas ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து புதுசா 2 ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுங்க, ஒன்னு வந்து என்ஆர்ஐஸ்க்கும், இன்னொன்று வந்து சிஃபாரஸ்க்கும். சரியா? கடல் வெளியில வேலை பார்க்குறவங்களுக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்ஆர்ஐஸ் கொண்டு வந்தது அந்த ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ஸ் பி டெபாசிட் அப்படின்ற அக்கௌண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் ஒரு அக்கௌண்ட் தான், அக்கௌண்ட் கிரியேஷன், அக்கௌண்ட் ஓப்பன். ஸோ இதை வந்து அவங்க பெஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாரின் என்ஆர்ஐஸ் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தரும். ஸோ டாக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து உங்களுக்கு இதுல வரும். ஸோ இந்தியாவில் ஏர்னிங் பண்றதுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உங்க பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல் வந்து ரீபார்ட்டியேஷன் வந்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் Equitas எக்ஸ்ப்ளோரர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து என்ஆர்ஐக்காக கிரியேட் பண்ண அக்கௌண்ட். ஸோ அவங்க வந்து என்ஆர்ஐ ஆரிஜின், அதாவது இந்தியன் ஆரிஜின்ல இருக்க ஒரு பர்சனா இருந்தா கூட ஓகே தான். ஃபாரின் ஷிப்பிங் கம்பெனிஸ்லயோ இல்ல அவங்க மெர்ச்சன்ட் நேவிலையோ இல்ல ஆயில் ரிக்ஸ்லயோ ஒர்க் பண்ணாலும் அவங்களால இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். சரி, அந்த மாதிரி 2 பேருக்கு என்ஆர்ஐஸ் மட்டும் இல்லாம சிஃபாரஸ்க்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம Equitas ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அதோட எம்டி தான் PN வாசுதேவன், ஹெட் குவார்டர்ஸ் சென்னை, ஃபவுண்டர் 2007. சரியா? எஸ் எஸ் கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஈசா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. வழக்கம் போல தான் பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனி எதுக்கு பார்ட்னர்ஷிப் வைப்பாங்க. எஸ். ஸோ அவங்களோட அன்டிசர்வ்டு கஸ்டமர்ஸ்க்கும் ஸோ இந்த இன்சூரன்ஸ் சப்போர்ட் போய் சேரணும் அப்படின்றதா ஈசா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கூட ஒரு கொலாபரேஷனை வைத்திருக்கிறார்கள். ரைட்டு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் என்ன நடந்திருக்கு? ஹாங்காங் மானிட்டரி அத்தாரிட்டி ஃபைன்ஸ். இது ஒரு நல்ல புதுசான நியூஸ். ஸோ ஹாங்காங் மானிட்டரி அத்தாரிட்டி ஃபைன்ஸ் IOB's ஹாங்காங் பிரான்ச். அதாவது வந்து நம்ம ஹாங்காங் மானிட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஹாங்காங் பிரான்ச்சுக்கு, சரியா, இந்தியன் பிரான்ச் கிடையாது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஹாங்காங் பிரான்ச்சுக்கு
ஃபைன் போட்டிருக்காங்க, பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு, கவுண்டர் டெரரிஸ்ட் பினான்சிங் வயலேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 9.3 கோடி ரூபாய் இந்திய மதிப்புப்படி 9.3 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. ஹாங்காங் மதிப்படி டாலர் மதிப்படி 8,850 டாலர்ஸ் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஹாங்காங் மானிட்டரி அத்தாரிட்டி. சரியா, நீங்க வந்து இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெமடியல் பிளான்ஸ் ஐஓபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபைன் போடப்பட்டதான், கட்டப்பட்டது. சரியா, எஸ். ஸோ ஹாங்காங்கோட ஹெட் ஜான் லீ கைச்சு. சரியா, ஸோ இதுதான் பேர் கன்ஃபியூஸ். ஜான் அங்க சொன்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஹாங்காங்கோட ஹெட் ஜான் லீ காச்சோய், கரன்சி ஹாங்காங் டாலர். சரியா, ஸோ இது வந்து சைனாவில இருந்து ஒரு தனியா இருக்க ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட லெஜிஸ்லேஷன் கீழே வர ஒரு கண்ட்ரி இதுதான் ஹாங்காங். ஸோ அது வந்து தனி கேபிட்டலா வராது. ஸோ பெய்ஜிங் தான் ஒரு ஹாங்காங்க்கு கேபிட்டலா பார்த்தோம்னா பெய்ஜிங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம யூஎஸ் வந்து யுனெஸ்கோல இருந்து மறுபடியும் வெளியே வந்து ஆல்ரெடி சொல்றேன்ல. ஸோ யூஎஸ் வந்து யுனெஸ்கோ வந்து மீண்டும் வெளியே வந்து விட்டாங்க. நீங்க வந்து ஆன்டி இஸ்ரேல் பயசா நடந்துக்கிறீங்க, உங்களோட எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் யுனெஸ்கோல வந்து நாங்கள் வெளியே போய்க்கிறோம், எங்களை தேடாதீங்க, எங்களை யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு ஓடி வந்துட்டாரு யூஎஸ் கூட்டிட்டு. ஓகே, நேஷனல் யூனியன் ஹோம் மினிஸ்டர் டு அன்வில் நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி 2025. அதாவது வந்து 2002 கொண்டு வரப்பட்டதான் நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி. ஸோ இப்போ திரும்பி அந்த பாலிசியை வந்து புதுப்பிச்சு ரினியூ பண்ணி இந்த பாலிசியை ரீடிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் மினிஸ்டரான அமித்ஷா ஐயா அன்வீல் பண்ணி வைத்திருக்கிறார். சரியா, ஸோ இது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரும், நிறைய இன்க்ளூசிவ் இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து எம்பவர்மெண்ட்டாக கொண்டு வரணும் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இது வந்து எப்படி சொல்றது, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து முக்கியமான இந்த நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும், 2047 இந்தியன் எக்கனாமி வந்து டெவலப் பண்ற சோசியல் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் இதுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாலிசியில கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேர் அமித்ஷா, அவரோட கான்ஸ்டிட்யூன்சி காந்தி நகர், குஜராத். ரைட்டா, ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து டெல்லியில வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்களே, ஆடி ஷபத் செஷன் டெல்லியில வந்து நடத்தி வைத்தார்கள். சரி, ஆடி ஷபத் செஷனை வந்து டெல்லியில வந்து தொடங்கி வச்சாங்க. அம்பேத்கர் மெமோரியல் ஹாலா, அம்பேத்கர் ஹால் அங்க நடந்துச்சு டெல்லியில. ரைட். ஸ்டேட் ஜார்க்கண்ட் லாங்குவேஜ் இந்தியா ஃபர்ஸ்ட் மைனிங் டூரிசம் ப்ராஜெக்ட். அதாவது இந்த மைனிங்கிறதே வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு இடம். பட் ஜார்க்கண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் இனோவேட்டிவா போய் மைனிங் டூரிசம் ப்ராஜெக்ட்னு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ப்ராஜெக்டா பண்ணிடலாம். ஆனா மைனிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பூமிக்கு அடியில நோண்டி போறது. ஸோ அப்போ நம்ம தலைக்கு மேல பூமி இருக்கு, அந்த பூமி நம்மளை எப்போ வேணா ஒரு அமுக்கு. சரியா, ஸோ மேல இருக்கவங்க நம்மளை போட்டு மேல இருக்கவங்க நம்ம பொந்துக்குள்ள இருக்கோம், நம்மளுக்கு மேல பூமி இருக்கு, அதுக்கு மேல இருக்கவங்க அந்த பூமி ஏதாவது பாடுபடுறேன், பூமி நம்மளதான் ஒரு அமுக்கு உள்ள வந்தேல வா நீ உள்ள வந்தப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு தெரியும் ஒரு அமுக்கு அமைக்கு. அதுதான் அந்த மைனிங் ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க, எப்பயுமே அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலையும் வந்து ஒரு டூரிசம் ப்ராஜெக்டா பண்ணியிருக்காங்க நம்ம ஜார்க்கண்ட், இந்தியாவிலே முதல் ஸ்டேட். சரியா, ஸோ அவங்களோட ரிச் மினரல் ஹெரிட்டேஜ் எல்லாருக்கும் காட்டணும். இது மட்டும் இல்லாம ஸோ மைன் டூரிஸ்ட் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டூரிசம் வந்து மைனிங் டூரிசம் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில முதல் ஸ்டேட்டாக நம்ம ஜார்க்கண்ட். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிட்டோட சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்றாங்க. சரியா, ஸோ இதன் மூலமா வந்து அவங்க வந்து நாங்க நிறைய எப்படி சொல்றது, ஸோ டூரிசம் ஆல்டர்னேட்டிவ் டூரிசம் வந்து நாங்கள் கிரியேட் பண்றோம் ஜார்க்கண்ட்ல. அது மட்டும் இல்லாம ஸோ இந்த எஜுகேஷன் எக்ஸ்போசரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க விசிட் பண்ற விசிட்டர்ஸ்க்கும் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஹெரிட்டேஜ் அண்ட் லோக்கல் கல்ச்சரையும் வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் இதில் கிரியேட் பண்றோம். இந்த மைனிங் இப்போ டூரிசம் பண்றப்போ அது வந்து நிறைய வேலைகள்லாம் ஆகணும், இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கிரியேட் பண்றோம் அப்படின்னு ஜார்க்கண்ட் இந்த மைனிங் டூரிசம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜார்க்கண்டோட கேபிட்டல் ராஞ்சி, கவர்னர் சிஎம் ஹேமந்த் சோரன், கவர்னர் சந்தோஷ் கங்வார். ரைட்டு, சந்தோஷமா சந்தோஷம். ஸோ இதே மாதிரி ஷாருல் அப்படின்ற ஃபெஸ்டிவல், இது வந்து நம்ம வழக்கமான ஜார்க்கண்டோட ஆதிவாசி கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து அவங்களோட ஒரு நியூ இயராக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. ஷாருல் ஃபெஸ்டிவல். கிளியர். அடுத்து ஜிடிபி. என்ன ஜிடிபி? ADB இந்தியா ரேட்டிங் கட்ஸ் இந்தியா financial 26 ஜிடிபி forecast to 6.3 and 6.5%. அதாவது வந்து நம்ம ADB இந்தியாவோட ஜிடிபி ஃபினான்ஷியல் 26க்கு 6.7% முன்னாடி சொல்லியிருந்தேன். அவ்வளவுலாம் இருக்காதுப்பா. ஸோ யூஎஸ்ல டேரிஃப்லாம் வந்து நிறைய மாற்றிட்டாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய அன்சர்டினிட்டி வரப்போகுது, ட்ரேட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. அப்படின்றப்போ ஜிடிபி 6.7 இருக்காது, 6.5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆனாலும் இந்த ரிவிஷன் நாங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி அப்படின்னு ADB சொல்லியிருக்காங்க. நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், நீ இப்படி சுத்தும் போது நான் இப்படி சுத்தணுன்ற மாதிரி. ஸோ ஜிடிபியே ரேட்டிங் நீங்க குறைவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்க, மேஜர் ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமியா இருப்பீங்க அப்படின்னு ADB சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி ஃபினான்ஷியல் 26க்கு
6.3 இருக்கும், 6.6 இருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அல்லையோ அவ்வளோலாம் வராதுப்பா, அதே பிரச்சனை தான் உங்களுக்கு குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கு. ஸோ அதனால 6.3 தான்ப்பா இருக்கும், நீங்க ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏடிபி பிரசிடென்ட் மசாட்டோ காண்டேசா, ஹெட் குவார்டர்ஸ் மாண்டலியம் பிலிப்பைன்ஸ், ஃபவுண்டர் 1966. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் மார்ச் 2021 9.11% இருந்துச்சு. அதாவது 6,16,616 கோடி இருந்துச்சு நான் பெர்ஃபார்மிங் அசெட் கிராஸ். சரியா? மார்ச் 2021. ஸோ இப்போ அது எவ்வளவா குறைஞ்சிருக்கு? மார்ச் 2025 2.5% வந்து 2,83,650 கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கிறது கிராஸ் என்பிஏ அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டு கிளியரா? அவ்வளவுதான் மக்களே. ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் நீங்க லைவ் ஆன்சர் சொல்லணும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு எஸ்டர்டே குவிஸ்ல நியூஸ்ல இருந்து குவிஸ் வரும். ஸோ டேஷ் ஆபரேஷன் சேர்மன் ஆஃப் GCM அமுல், அவர் பேர் என்ன சொன்னேன்? அசோக் சௌத்ரி. இந்தியன் ஆர்மி ரிசீவ்ஸ் டேஷ் ஹெலிகாப்டர்ஸ் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இப்போ ஒரு ஹெலிகாப்டர் ரிசீவ் பண்ணாங்க. அந்த ஹெலிகாப்டரோட பேரு அப்பாச்சி. எஸ். இந்தியாவும் யாரும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டா. யூகேவோட FTI வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்டோட சேர்ந்து ஃபிலிம் மீடியா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட். டேஷ் கிளின்ச்சர்ஸ் இந்தியா கிளின்ச்சர்ஸ் டேஷ் டாட்ஸ் எதுல பிரான்ஸ் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்விமிங் ரெக்கார்டும் கிரியேட் பண்ணாங்க FISU வேர்ல்ட் யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல. ஸோ எந்த கேம்ல பிரான்ஸ் வின் பண்ணாங்க? பேட்மிண்டன்ல. ரைட்டா? ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டென்ட் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ சாரி மக்களே, என்னால் வந்து கடைசியாக நான் எப்பயும் உங்களுக்கு கொடுக்குற என்னோட அந்த அன்பை என்னால் கொடுக்க முடியும். கடைசி டிசைன் உங்களுக்கு போடுவேன், அது கூட போட உங்களுக்கு வேணாம் இல்லாமல். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் என்றும் உங்களுடன் உங்கள் டேவிட் சுந்தர்ராஜ் அண்ட் கிராக் விச்சேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, நல்லபடியாக லைவ் முடிச்சுக்கலாம். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா நான் ஸ்பெல் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. DAV_3073 அதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதை வந்து லைவ் முடிச்சுக்கலாம். டாடா, பபாய், see you, வரட்டா, பாய்.